Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல கூட பின்னும்போது ஒயர் தீந்து போச்சுனா எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு பார்க்க போறோம். நான் இந்த மாதிரி தான் ஜாயிண்ட் போடுவேன். இந்த மாதிரி நீங்க ஜாயிண்ட் போடும்போது ஜாயிண்ட் போட்டதே தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. நிறைய फ्रेंड्स கமெண்ட் செக்ஷன்ல கேக்குற கேள்வி தான் ரன்னிங் ஒயர் தீந்து போச்சு எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்றேன். இப்போ நான் இங்க ஜாயிண்ட் போட்டுட்டு இருக்கேன் பாத்தீங்களா? இது வந்துட்டு ஒரு நியூ மாடல் பென் ஸ்டாண்ட் மட்டும் இல்லாம இது நீங்க மொபைல் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிச்சன்ல ஸ்பூன், நைஃப் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பென் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி லெக் வச்சு பின்னி பார்த்தா எப்படி இருக்கும்னு பின்னி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஓகே, இந்த பென் ஸ்டாண்ட் எப்படி பின்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இல்ல இது நீங்க நாகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்லயும் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரன்னிங் ஒயர் தீந்து போச்சுன்னா ரன்னிங் ஒயரை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ரன்னிங் ஒயர் தீந்து போச்சு. வேற ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி இந்த நாட்குள்ள இப்படி சொருகுங்க. இப்படி சொருகி இந்த ஹோல் வழியா இப்படி உள் பக்கமா இப்படி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு குட்டி ஒயர் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இதை உள்ளுக்குள்ளேயே வச்சு நம்ம பின்னிக்கிட்டு வர போறோம். இது இப்படியே இருக்கட்டும். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். இந்த மேலே போகிற ஒயர் இப்படி சுற்றுவோம் இல்லையா? இப்படி சுற்றும் போது இந்த ரெண்டு குட்டி ஒயரோடு சேர்த்து வச்சு சுற்றணும். இந்த மாதிரி மெத்தடில் ஜாயிண்ட் போடும்போது நமக்கு ஜாயிண்ட் போட்டதே தெரியாது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இப்போது ரெண்டாவது நாட் ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கிறோம். இது நம்ம சும்மா இப்படி வெறுமனே இப்படி சுற்றுவோம் இல்லையா? நாட் போடும்போது அந்த மாதிரி சுற்றாமல் இந்த ரெண்டு குட்டி ஒயரோடு சேர்த்து வச்சு சுற்றுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்தடுத்த நாட் போடும்போது அந்த ரெண்டு குட்டி ஒயரும் உள்ளுக்குள்ளே மறைஞ்சு போயிடும், பிரிஞ்சும் வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கட் பண்ண ஒயர் மேலே போகிற ஒயர் வந்துட்டு பத்தலை, நம்ம கூட போடும்போது இன்னும் கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதை எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஜாயிண்ட் போட போகிறோம். அதையும் ஒரு முறை பார்த்துக்கலாம். குட்டி குட்டி ஒயர் மீந்து போயிடும் இல்லையா? அதை வந்துட்டு இந்த மாதிரி மெத்தடில் ஜாயிண்ட் போட்டே ஒரு ஃப்ளவர் வேஸ் ஒன்று பின்னியிருப்பேன். ரொம்ப குட்டி குட்டி ஒயராக தான் இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளவர் வேஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடிக்கு இருக்கும். ஃப்ளவர் வேஸ் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரும்போது அந்த குட்டி ஒயர் உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மேலே போகிற ஒயரில் எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது மேலே போகிற ஒயரில் தேவையான அளவு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நாட்டில் இப்படி சொருகி இந்த கேப்பில் இப்படி உள்ளே விட்டு இப்படி மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு குட்டி ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம பின்ன போகிறோம். மேலே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும்போது அந்த குட்டி ஒயரோடு சேர்த்து வச்சு பின்னணும். அவ்வளோதான். இந்த குட்டி ஒயர் ரெண்டும் இப்படி இருக்கட்டும். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். இந்த ஒயரை சுற்றும் போது இந்த ரெண்டு ஒயரோடு சேர்த்து வச்சு இந்த மாதிரி சுற்றணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, லூஸாக இருக்கும். அவ்வளோதான். எப்பவும் போல் நம்ம நாட் போட்டே வர வேண்டியது தான். இந்த மாதிரி தான் ஜாயிண்ட் போடுறது. இந்த மாதிரி ஜாயிண்ட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ இன்னும் ஒரு முறை ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். எந்த ஒயர் குட்டியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒயரை கட் பண்ணி இப்படி இந்த நாட்டில் இப்படி சொருகி இந்த உள் பக்கமாக விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு குட்டி ஒயர் இந்த தீந்து போயிருக்கோம் இல்லையா? அந்த ஒயர் ஹைட்டுக்கே இந்த ஒயரையும் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பின்னும்போது இந்த ரெண்டு சின்ன ஒயரோடு சேர்த்து வச்சு நம்ம பின்னணும். 3 ஒயர் மேல் பக்கம் பட்ட மாதிரி இருக்கும். 2 குட்டி ஒயர், ஒரு பெரிய ஒயர் இருக்கும். ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். இந்த ஒயர் மேலே சுற்றும் போது இந்த ரெண்டு சின்ன ஒயரோடு சேர்த்து வச்சு இப்படி நல்லா டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நாட் போட்டே வர வேண்டியது தான். இதே மாதிரி மேலே வரிசையில் பின்னிட்டு வரும்போது அந்த ரெண்டு குட்டி ஒயரும் நமக்கு உள்ளுக்குள்ளே மறைஞ்சிட்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ஈஸியாக ஜாயிண்ட் போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எல்லா விதமான முடிச்சுகளும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.